நாளைக்கும் சாட்டர்டே ஒர்க்கிங் டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து உங்களை வெறும் மண்டே தான் பார்ப்பேன். சரி, நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் புக்ல மட்டும்தான் இதை பத்தி தேடி உங்களுடைய அந்த அசைன்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்க வந்து கூகுள்ல இல்லை உங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி அந்த அசைன்மெண்ட்டை எழுதலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது தாட். அதே மாதிரி சில பேர் கேட்டாங்க, சார் இதோட இந்த 5 டாபிக் தான் எடுக்கணுமா, இல்லை இதோட ஒத்து போன இருக்கக்கூடிய ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் எடுக்கலாமா? எடுக்கலாம், பட் இட் ஷுட் பி ரெலவெண்ட் அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். என்னன்னா, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட் டாபிக் இந்த 5ங்கிறது ஒரு மேஜர். இதை தவிர நீங்க வேறையும் எடுக்கலாம், ஆனா ரெலவெண்டா இருக்கணும். தட் இஸ் தேர் ஷுட் பி சம் டிஸ்பியூட் கன்சர்னிங் த ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு crack what is the problem with regard to such a dispute, what is the provision of law, and what are the remedies available, what is the precaution that can be taken to avoid the property dispute, what is the steps that can be taken at later stage after the dispute has commenced, what are the proper adjudication. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தேர்ந்து அது சம்பந்தமா நீங்க உங்களுடைய ஓன் மீன்ஸ் என்னவோ அதைப்படி நீங்க எடுத்து நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட. சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அதாவது நேத்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, வித் ரிகார்ட் டு இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி என்னென்ன விஷயங்கள் கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சார் எப்படி சார் ஒரு ப்ராப்பர்ட்டியை ராங்கா தவறுதலா எப்படி சார் ஒருத்தர் ஒரு சொத்தை வாங்குவாரு அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம நினைக்கிற மாதிரி கூட நடக்கிறது இல்லை. சில பேர் காமிக்கிறது ஒரு இடமா இருக்கும், பட் ஆனால் ரெஜிஸ்டர் பண்றது இன்னொரு இடமா இருக்கும், வேற பிளாட் நம்பர் இருக்கும், வேற சர்வே நம்பர் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்க அந்த ராங் இமூவல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 ஆஸ்பெக்ட்ஸை பத்தி போட்டிருப்பேன். என்னென்ன? சேஞ்ச் இன் சர்வே நம்பர், ஷெட்யூல், டிஸ்கிரிப்ஷன், ரெக்டிஃபிகேஷன் டேட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நேம் ஆஃப் வெண்டர், இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன். ரெக்டிஃபிகேஷன் டேட்னா என்னன்னா, தமிழ்ல பிழை திருத்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் எழுதி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேல் டீட். அந்த சேல் டீடை எக்ஸுங்கிறவர் ஒய்க்கு கொடுக்குறாரு. சரியா? இப்போ அதை வாங்கினவர் பார்க்கல, சரியா டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கல, ஏதோ ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் இன்அட்வர்டன்ட்லி என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்துருச்சு, கிரிப்டி. ஃபார் எக்ஸாம்பிள், பவுண்டரியில ஈஸ்ட் பை அப்படின்னு இருக்கிற இடத்துல 20 ஃபீட் ரோடுக்கு பதிலாக 60 ஃபீட் ரோடுன்னு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அகைன் தே வுட் பிரசன்ட் த டாக்குமெண்ட் பிஃபோர் த ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸ். அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணி திருப்பி அந்த வெண்டாரை வர வச்சு, வித்தவரை வர வச்சு, என்னது இந்த மாதிரி தவறுதலா இருந்துச்சு, இது ஒன்லி டைப்பிங் எரர், இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணி என்ன பண்ணணும், திருப்பி அவர் வந்து அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நான் வந்து த ப்ராப்பர்ட்டி தட் ஐ இன்டென்டட் டு செல் இஸ் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் நிறைய லிட்டிகேஷன் கோர்ட்ல இருக்கு. என்ன மாதிரியான லிட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு ஸ்டாம்ப் டியூட்டி. ஒரு முறை ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூ ஆர் பேயிங் 7% ஆஃப் தட் வேல்யூ விச் யூ ஹவ் டிஸ்க்ளோஸ்ட் இந்த அக்ரிமெண்ட் இல்லையா? அந்த கைட்லைன் வேல்யூல 7% ஸ்டாம்ப் டியூட்டியும் 4% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் பே பண்றோம். ஆல்மோஸ்ட் 11%. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 30 lakhs ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா 3,30,000 11% நினைக்கிறேன். அப்போ 34 lakhs கிட்ட வந்துருது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். 30 lakhs ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்மோஸ்ட் யூஆர் ஸ்பெண்டிங் 4 lakhs. சில நேரங்கள்ல இந்த ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்போ என்ன பண்றாங்கன்னா, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அகைன் யூ ஹேவ் டு பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆர் அகைன் யூ ஹேவ் டு பே திஸ் டியூட்டி தட் டியூட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, டிமாண்ட் பண்றாங்க. ஸோ இது சம்பந்தமா வேரியஸ் ரிட் பெட்டிஷன்ஸ் ஹவ் பீன் accumulated in the high court concerned. Here writ petition, நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி, the authority concerned here is the public authority. சப் ரெஜிஸ்டர் ஒரு பார்ட்டியை காமிச்சு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எதுவுமே மாறல, அளவு மாறவில்லை, இடம் மாறவில்லை, சர்வே நம்பர் மாறவில்லை, ஏதோ ஒரு தவறுதலா ஒரு டைப்பிங் எரர் வந்துருச்சு. அதை சரி பண்றதுக்கு எதற்காக மறுபடியும் அரசாங்கத்திற்கு இவ்வளவு வரி கட்டணும், இவ்வளவு டியூட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க. பிகாஸ் you can think it is only 4% or it is only 7%, but keeping in mind the
increasing value of the property, even that small percentage would take you more amount. சரியா? அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, there are some relevant judgments. என்னன்னா, when the property உடைய description மாறல, அளவு மாறவில்லை, அதே மாதிரியோட தன்மை மாறவில்லை, அதோட சர்வே நம்பர் மாறவில்லை, only some typographical error like this, which is not going to make any impact with regard to value of the property அப்படின்னா, அவங்க அதுக்கு என்ன டியூட்டிஸ் எல்லாம் எதுவுமே வாங்காம ஃபார் ஒன்லி தட் பர்டிகுலர் அந்த மினிமம் அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு அந்த ரெக்டிஃபிகேஷன் டீடை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா? கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே தெளிவா பேரண்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இதுலயும் இருக்கா, இல்ல இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இல்லைன்னா நமக்கு 2 வேலை வரும். திருப்பி அந்த வெண்டர் எங்க இருக்காருன்னு தேடி அவரை வர வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரெக்டிஃபிகேஷன் டீட்ல சைன் வாங்கி அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ப்ரெசென்ட் பண்ண முடியும். அவரும் வரணும். நம்ம அதெல்லாமே வந்து என்ன போட்டிருப்போம்னா, அந்த சேல் டீட்ல நம்ம செக்ஷன் 55 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் அதுல வந்து நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் தான் அந்த சேல் டீட்ல இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. ஆஸ் பர் செக்ஷன் 55 அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. வேரஸ் விட்னஸஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல் டீட்ல தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வேரியஸ் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு கண்டிஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த கிரய பத்திரம் செய்து முடித்த பிறகு ஏதேனும் பிழை திருத்தல் பத்திரம் அல்லது ஏதேனும் இது குறித்து மீண்டும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏதேனும் ஆவணம் செய்ய வேண்டியிருந்தால் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் இதை விற்பவராகிய நான் நேரில் வந்து சரி செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். இங்கிலீஷ்லயும் இந்த கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்டிஃபிகேஷன் மேபி if it is going to come again, he cannot say you have to pay me this much amount or you have to etc அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணாம, ஒரு வெண்டார் டிமாண்ட் பண்ணாம பையருக்கு ஒரு ரெமெடி கிடைக்கணுங்கிறதுக்காக இருக்கு. ஸோ அது சரியா? இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம சேல் டீடை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா ஒரு 2 or 3 days முன்னாடி நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, our finance minister of India has given some kind of remedy to the real estate market. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 crores கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த வேரியேஷன் வித் ரிகார்ட் டு கைட்லைன் வேல்யூ, சில நேரங்களில் கைட்லைன் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதாவது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வாங்குற தொகை கம்மியா இருக்கும். அப்ப நம்ம அந்த டாக்குமெண்ட்ல என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம வாங்கின தொகையை மென்ஷன் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு அதுதான் தேவை, நம்ம அதுக்கு தான் லோனுக்கு போறோம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த அதர் திங்ஸ். அப்போ இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பிஃபோர் ஒரு 3 to 4 days தான் 20% டீவியேஷன் இஸ் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வித்தியாசம் எதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளாட் வாங்க போறோம் காசா கிராண்ட்ல, பம்மல்ல, பல்லாவரத்துல அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து காமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டும் கைட்லைன் வேல்யூக்கும் 20% வரைக்கும் டீவியேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்கம் டேக்ஸ் அசஸ் ப்ராப்ளமோ இல்லை அதுக்காக அவங்க மேலே எந்த ஒரு கோவர்சிவ் ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இது பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கணும். அதுக்கு அடுத்து இந்த இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ராங் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சென்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட். சரியா? ஒரு கான்ட்ராக்டின் ஒரு வகை, அவ்வளவுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர். எதர் இட் மே பி கிஃப்ட், சேல், லீஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, தேர் ஷுட் பி மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். ஒரு வயசான அம்மா ஒரு பையன் கூட்டிட்டு போறாரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. அந்த அம்மாவுக்கு அவரோட கண்டென்ட் தெரியாது. எதற்காக அந்த பையன் சொல்லி கூட்டி போயிருக்கலாம், அம்மா நம்ம வந்து இந்த இடத்த பேங்க்ல வச்சு கடன் வாங்கலாம், அதுக்காக தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரியா? கூட்டிட்டு போயிட்டு கையெழுத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் ஷீ இஸ் நோ மோர். அப்போ வேற அவருடைய மற்ற வாரிசுகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஃப்ராடுலண்டா பண்ணதா இல்லையா? ஏன் அப்படின்னா, the consent given by the mother was only to execute a mortgage, whereas that has been falsely represented by the son
and he has executed a settlement deed in his name. இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியம். அதே மாதிரி கன்சிடரேஷன் இஸ் இம்மெட்டீரியல். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன். கன்சிடரேஷன் இஸ் இம்மெட்டீரியல். நம்ம கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸெட்ரா அதெல்லாம் அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க முடியாது. கம்பல்சரி அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட் சரியோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோம். பட் வித் ரிகார்ட் டு பார்ட்டிஸ் கன்சர்ன், தே கேன் டிசைட் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, தே கேன் டிசைட் ஹவு மச் டு சேல் ஆர் ஹவு மச் டு லீஸ் ஆர் ஹவு மச் டு வித் ரிகார்ட் டு திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த கன்சிடரேஷன் குறைவா இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணம் கிடையாது. சரியா? எதுக்கு ஒரு டிஸ்பியூட்டை கொண்டு வரதுக்கு காரணம் கிடையாது. பட் ஆனா யோசிச்சு பாருங்களேன், காரணம் கன்சிடரேஷன் வந்து லா வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓனர்ஷிப், உதாரணத்துக்கு சேல் எடுத்துக்கிட்டோம்னா சேல் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரைஸ் பேட் எக்ஸெட்ரா தான் சொல்லியிருக்கு. பட் இட் டஸ் நாட் டிஸ்கிரைப் வாட் வுட் பி த பிரைஸ் பேட் ஆர் வாட் குவாண்டம் ஆஃப் பிரைஸ் ஷுட் பி பேட் ஆர் வெதர் இட் ஷுட் பி திஸ் மச் மினிமம் திஸ் மச் அமௌண்ட் ஆர் மேக்ஸிமம் திஸ் மச் அமௌண்ட். எங்கேயுமே அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுக்கல. ஆனாலும் கூட நம்ம இதை எப்படி சில நேரங்கள்ல இட் வுட் பி என்னது வெளிப்படையா தெரியும், இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி ஒருத்தர் வித்திருப்பாங்க இல்ல வாங்கியிருப்பாங்க, சம் கைண்ட் ஆஃப் ஃப்ராட் ஹஸ் பீன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வாய்டபிள் கான்ட்ராக்ட்ஸ், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி செக்ஷன் 10 and 11 ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதுல என்னென்னலாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருந்தால் அது ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்ட், ஃப்ராட், அதே மாதிரி அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், மிஸ்ரெப்ரசன்டேஷன் எக்ஸெட்ரா. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா கன்சென்சஸ் இல்ல, ஃப்ரீ கன்சென்ட் இல்ல அப்படிங்கிறது குறிக்கும். அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி கூட இது பண்ணுவாங்க ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை ப்ரெசென்ட் பண்ண போறோம், ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 25,000 யூ ஹேவ் டு பே ஆஸ் ஸ்டாம்ப் டியூட்டி irrespective ஆஃப் வேல்யூ. ஃபேமிலிக்குள்ள ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாரு. அப்போ அவர் அதுக்காக எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும்? 1% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ்ஸர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணி சைடில் ஒரு இடம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, 1% ஆஃப் த கைட்லைன் வேல்யூன்னு சொல்லிட்டு 25,000 கம்மியா ஒரு 13,000 சம்திங்க்கு தான் ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ணதே நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அதை வந்து என்ன பண்றாரு, சப் ரெஜிஸ்ட்ரார் நான் என்கொயரிக்கு போடுறேன் இல்ல ஃபீல்டு விசிட்டுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ண மாட்டாரு, ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. அதை ரெஜிஸ்டர் பண்றதை பெண்டிங்ல வச்சிருவாரு. எதுக்காகனா he might have some kind of doubts with regard to reduced value of stamp duty. அப்போ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷன் 47 ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாம்ப் ஆக்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம். மேக்ஸிமம் ஸ்டாம்ப் ஆக்ட்ல அதிகமாக உபயோகப்படக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 47 ஸ்டாம்ப் ஆக்ட். ஸோ அப்போ இதுல என்ன டிஸ்பியூட் வரும்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஜெனுவினா ஒரு பர்சன் கம்மியான வேல்யூ கோட் பண்ணிருப்பாரு, உண்மையாவே அங்க என்ன இருக்கும், கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா வேணும்னே இந்த சப் ரெஜிஸ்டர் அத்தாரிட்டி ஒரு பிரைப் வாங்கணும் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they would keep that file pending in that office. அதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இத்தனை நாளுக்குள்ள அந்த டாக்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணா அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கூடாது எக்ஸெட்ரா. பட் ஆனா சிம்பிளி அண்டர் த டிஸ்கைஸ் ஆஃப் கீப்பிங் தட் ஃபைல் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அவர் நேர்ல போய் அதை பார்ப்பாராம். பார்த்து உண்மையாவே அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கா, அதுக்கு இவ்வளோதான் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தென் ஹி வுட் மேக் அ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிட்டர்ன் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னா டைம் டிலே ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், லேண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் லேண்ட் அத்தாரிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. ஒரு உண்மையாகவே ஒரு ப்ராப்பர்ட்டியில அண்டர் வேல்யூ காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதற்காக ஒரு ஃபீல்டு விசிட்டுக்கு போய் அவர் அதை பார்த்து பண்ணணும்? அவருக்கு இருக்கக்கூடிய டேட்டா சஃபிஷியண்டா இருக்காதா? ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு அதை சர்வே நம்பர், அதோட ஒரு ஏரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சாய்ராம் அவென்யூ, கோல்டன் நகர், அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், எந்த சர்வே நம்பர், எந்த ஸ்ட்ரீட்டு, டோர் நம்பர் எல்லாமே என்ன பண்றது மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ அது அவர் அங்கேயே இருந்த இடத்துலயே ஓகே மார்னிங் ரெஜிஸ்ட்ரேஷன் போறாங்களா, நான் ரெகுலர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்ல நான் அதை செக் பண்ணி ஸ்க்ரூட்டினி பண்ணி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னா ஒரு டைம் என்ன ஆகும், சேவ் ஆகும். இதுக்கும் வேரியஸ் பெட்டிஷன்ஸ் ஹவ் பீன் ஃபைல்ட் பிஃபோர் த கோர்ட் கன்சர்ன். ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன்,
இந்த மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி சப் ரெஜிஸ்டர் வாங்கி வச்சாரு, இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போல இதுல ஆர்டர் பாஸ் பண்ணல. ஸோ வித்தின் 2 வீக்ஸ் சப் ரெஜிஸ்டர் இந்த நான் என்னுடைய பெட்டிஷனுக்கு மேல ஆர்டர் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரியான கேசஸ்லாம் கூட என்ன இருக்கு, அதிகமா ஃபைல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கன்சர்ன். இதுக்காக யார் பாதிக்கப்படுறா? பப்ளிக் இஸ் அஃபெக்டட். சில சில ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ ப்ராப்பராகவே என்ன இருக்காது, டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஐ மீன் டாக்குமெண்ட் இருக்கும், பட்டா இருக்காது. அதாவது பேரண்ட் டீட் இருக்கும், பட்டா இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். சரியா? யார் பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பட்டா இருக்காது. அது என்ன பண்ணிடுவாருன்னா சப் ரெஜிஸ்டர் காசு வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவார். ஹி வுட் அலாட் த டாக்குமெண்ட் நம்பர். ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த வருஷத்துல எத்தனாவது டாக்குமெண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்மோஸ்ட் இயர் எண்ட் இல்லையா, சில டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும். 10,10,578 ஆஃப் 2020 அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்லோட பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ கேளம்பாக்கம் திருப்பூரூர்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் ஏகப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஏன்னா ஐடி ஹைவே இல்லையா, ஃபிளாட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 டிஜிட்ஸ்ல போய்கிட்டு இருக்கும். இல்லை இது எதுக்காக சொன்னானே மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த ராங் இமூவல் ப்ராப்பர்ட்டியில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராங்குன்னு சொல்ல முடியாது, இம்ப்ராப்பர் ஒர்க் பை த பர்சன் கன்சர்ன். அதாவது ப்ராப்பரா ஒரு ப்ராப்பர்ட்டியை டிராஃப்டிங் இருக்கு இல்லையா, டிராஃப்டிங் வந்து யார்கிட்ட கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்ப் வெண்டார் இல்லை ஒரு டைபிஸ்ட் கட் காப்பி பேஸ்ட், ஒரு பெரிய விஷயம் இல்லை, எடுத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னா ஒரு ப்ராப்பர் வியூ இருக்காது. இப்போ அது ஒரு 3 கை மாதிரி 4வதா இப்போ ஒருத்தர் வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 டிரான்சாக்ஷனுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த சேல் டீட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுதான் ஒரு ப்ராப்பர் டிராஃப்டிங். இந்த ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சாலே இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 டாக்குமெண்ட்டையும் சேர்ந்து படிச்ச மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சில பேர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில முக்கியமான சில விஷயங்களை ஒமிட் பண்ண மறந்துடுவாங்க. இப்போ ரீசெண்டா நான் சொன்னேன் இல்லையா, திருமலிசையில ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண போனோம்னு சொல்லிட்டு, அதுல என்னன்னா பிளாட் நம்பர் இருக்கு, அது ஒரு வேக்கன்ட் பிளாட். அது என்ன, இப்போ ஒரு லே அவுட்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அவென்யூ நேம், இல்ல இந்த நகர், அப்துல் கலாம் நகர், விவேகானந்தர் நகர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. திருமலிசை வில்லேஜ், சர்வே நம்பர் சோ, பிளாட் எக்ஸ்டென்ட் சோ. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இது எதுன்னு ப்ராப்பரா மென்ஷன் பண்ணாதனால இவர் என்ன பண்றாரு, எனக்கு வந்து என்கொயரி பண்ணணும், இது வந்து எந்த இடத்துல இருக்கு, இதுக்கு எவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பழைய டாக்குமெண்ட்டுக்கு ஒரு 2 டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தா அதுல வந்து அவென்யூ வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அப்புறம் அதை மென்ஷன் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணி பண்றது, இது ஒரு பக்கம். ப்ராப்பரா என்ன விஷயங்கள் எல்லாம் சேர்க்க முடியுமோ ஒரு சரத்தை எடுத்து ஒரு மெனக்கெட்டு ப்ராப்பரா எதையும் ஒமிட் பண்ணாம, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பெருசா போகுது, டைம் எடுத்துக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அது ஒண்ணு. அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து இடமா வாங்கியிருப்பாரு வேக்கன்ட் பிளாட்டா. ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட்ல அது என்னன்னு இருக்கும், வேக்கன்ட் பிளாட்னு இருக்கும். சப்சிக்வெண்டா அதுல ஒருத்தர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ண போறாரு, சேல் பண்ண போறாரு. யோசிச்சு பாருங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு 95ல ஒரு லேண்ட் வாங்குறோம், அது வேக்கன்ட் பிளாட்டா இருக்கு. வாங்கினவர் அதை வீடு கட்டி ஃபேமிலியோட இருக்கிறாரு. இப்போ 2020ல அவர் வேற எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் ஆகியோ இல்லை எங்கேயோ போக போறாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை அவர் விற்க போறாரு. இப்போ நம்ம அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணும்போது வேக்கன்ட் பிளாட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு பண்ணா எங்க பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இதை கொண்டு போய் லோனோ இல்லை வேற எங்கேயோ வைக்க போறாரு, மார்ட்கேஜ் ஏதோ பண்ண போறாரு. How much they are going to disperse based on that land or based on the building amount எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஒரு வேக்கன்ட் லேண்டா இருந்தா அதுக்கு இவ்வளவுதான் லோன் டிஸ்பர்ஸ் பண்ண முடியும், அது ஒரு பில்டிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ப்ரெமிசஸா இருந்தா இவ்வளவுதான் டிஸ்பர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு இல்லாம, இன்னைக்கு கரண்டா என்ன இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில அப்படிங்கிறத ப்ராப்பரா மென்ஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி அனெக்ஷர் இருக்கு, அனெக்ஷர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து வெதர் இட் இஸ் அ பேட்ச்டு ஹவுஸ் ஆர் அ ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போட்டதா இல்ல டைல்டு ஹவுஸா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணி பண்ணிருப்போம். ஸோ அது ஷெட்யூல்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். இது எதுக்குன்னா நாளை பின்ன லோன் போகும்போது என்ன ஆகும், கரெக்டா ரெஃப்ளெக்ட் ஆகும். இல்ல வேக்கன்ட் பிளாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ரொசீஜர். இப்போ ரெகுலராக நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்மளோட பொருள் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேஷன்ல போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க எஃப்ஐஆரோ இல்லை சிஎஸ்ஆரோ காப்பி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வண்டி மாதிரி ஐட்டமா இருந்தா அதுக்கு இன்சூரன்ஸ் அலைவா இருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனியில கொடுத்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுவோம். சாதாரண பொருட்களாக இருந்தால் என்னோட ஃபோனோ
இல்ல மற்ற விஷயங்களா இருந்தா நம்ம காப்பியை மட்டும் ரிசீவ் பண்ணி வச்சுப்போம். இன்சூரன்ஸ் வரணும்னாலும். பட் ஆனா டாக்குமெண்ட்டுக்கு அந்த மாரி பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பேரண்ட் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஸ்டேஷன்ல அதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. எப்படி வந்து பாஸ்போர்ட் என்குயரிக்குலாம் ஒரு ஆஃபீசர் இருக்காங்களோ, இந்த மாரி லாஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபார்மா வச்சிருப்பாரு. இந்த காப்பீஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு வரணும். எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ப்ராப்பரா கேரி அவுட் பண்ணி, நம்ம அத வந்து கம்ப்ளீட்டா முடிக்கணும். ஒரு டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு, தொலைஞ்சிருச்சு. நம்ம அதுக்காக எஃப்ஐஆர் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ ஃபர்தரா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சப் ரெஜிஸ்டர் கிட்ட காசு குடுத்து, அன்னைக்கு நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, சப் ரெஜிஸ்டர் காசு குடுத்து ஒரு விஷயத்த பண்ணா, அது பண்றதுனால இட் டஸ் நாட் பிகம் பியூர். இட் டஸ் நாட் அச்சீவ் பியூரிட்டி. அது ஒரு ஃப்ளா அப்படின்னா அது ஃப்ளா தான். நாளைக்கு அதோட பேரண்ட் டாக்குமெண்ட் வச்சு இன்னொருத்தர் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன கிளாஸஸ் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நம்ம அந்த ஸ்டேஷன்ல போய் குடுத்து பேப்பர் பப்ளிகேஷன் எந்த இடத்துல தொலைஞ்சிருச்சு, அதோட காப்பி, அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் வச்சு குடுத்தோம்னா, தே வுட் ஃபார்வர்ட் இட் டூ த சப் ரெஜிஸ்டர் கன்சர்ன். இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டூப்ளிகேட் நம்பர்ன்னு ஒண்ணு அவங்களுடைய ஆ இதுல அத வந்து எ என்ட்ரி போட்டுப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, நாளைக்கு அந்த டாக்குமெண்ட்ட ஒருத்தர் வச்சு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து திருடப்பட்ட ஆவணம், இல்ல தொலைந்து போன ஆவணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு, அவங்க சப்சிக்வென்ட்டா ரெஜிஸ்டர் பண்றத பிரிவென்ட் பண்றதுக்கு வழிவகுக்கும். சரியா? இதெல்லாம் நடக்குது. நான் ரீசென்ட்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்டோடைய ப்ராப்பர்ட்டிய இம்பர்சனேஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஊரப்பாக்கம்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்க அப்பா வந்து 2007ல இறந்திருக்காரு. 2014ல அவருடைய பேர வேற ஒருத்தர் வோட்டர் ஐடி, மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அவர் 80ஸ்ல வாங்குன ப்ராப்பர்ட்டி. அவர் 2007ல இறந்துடுறாரு. அவருக்கு 2 பேரு. ஒரு பொண்ணு, ஒரு பையன். 2 பேருமே இந்தியால இல்ல. வயசான அவங்க அம்மா மட்டும் தான் இந்தியால இருக்காங்க. வெல் டு டூ ஃபேமிலி தான். பட் ஆனா அவங்க என்ன பண்ணிக்கல, ப்ராப்பர் கேர் அண்ட் காஷன் எடுத்துக்கல. அந்த ப்ராப்பர்ட்டிய புரொடெக்ட் பண்றதுக்கு. அதனால என்ன ஆச்சு, அங்க யாரோ ஒருத்தர் அத மிஸ்யூஸ் பண்ணி, இம்பர்சனேட் பண்ணி இது பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் 2 கிரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்ப என்னன்னா லிட்டிகேஷன் இஸ் பெண்டிங் ஆன். அத ப்ராப்பரா அவங்க சேஃப்கார்ட் பண்ணாததுனால. சோ இதுக்கு என்ன சார் பிரிவென்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80ஸ் அண்ட் 90ஸ் இயர்லி 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரைசேஷன் ஆகல. கம்ப்யூட்டரைசேஷன் ஆகல. அப்புறமா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எல்டிஐ எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா கேப்சர் அந்த மாதிரியான ப்ரொசீஜர் இல்ல. இப்ப ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் வீட்ல இருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அத என்ன பண்ணிக்கணும், கரண்ட்டா இப்போ ஃபேமிலிக்குள்ள ஒரு செட்டில்மென்ட் ஒரு 25,000 பிளஸ் ஃபார் 5,000 30,000 ஆனாலும் பரவால்ல. கரண்ட்டா இன்னைக்கு அத வந்து ஒருத்தர் பேர்ல டாக்குமெண்ட்டா பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து டேட்டா பேஸஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. புது ப்ராப்பர்ட்டில இந்த மாரி தவறுகள் நடக்கிறது இல்ல. அந்த 80ஸ் அந்த பழைய டாக்குமெண்ட்ல தப்பு பண்றவனும் யோசிச்சு தான் பண்ணுவான். எதுல பண்ணா நமக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. ஸோ அப்போ நம்ம முடிஞ்சா வீட்ல ஏதாவது பழைய வேக்கன்ட் பிளாட் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது அப்படின்னா, அத கரண்ட்டா இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ள ஒரு அரேஞ்ச்மென்ட் மாரி, ஏதாவது ஒரு வகையில அத ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வழிவகை பண்ணிக்கலாம். அது பண்ணா அந்த ஃப்ராடஸ குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து உங்களுக்கு லாஸ்ட்டு அந்த ஃபிளாட் சம்பந்தமா டிலே ஆஃப் ஹேண்டிங் ஓவர் ஃபிளாட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஒரு பாவமான ஒரு விஷயம் தெரியுமா? ஆ நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு இப்படி நடக்குமான்னு தோணும். மார்க் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டீஸ். பேரோட சொல்லக்கூடாது தான். அந்த ப்ராப்பர்ட்டில என்னோட கிளையண்ட் ஒருத்தர் ஃபிளாட்டா புக் பண்றாரு. எங்க? ஐடி ஹைவேல முட்டுக்காடுக்கு முன்னாடி. எக்ஸாக்ட்டா அந்த பேர் இடம் பேர் தெரியல. முட்டுக்காடுக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் அவர் அந்த பேங்க்ல லோன் எடுத்து லோன் கட்டிக்கிட்டே வராரு. அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு ஃபிளாட். ஹேண்டிங் ஓவர் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஆஸ் பர் தட் அக்ரீமெண்ட் தே ஷுட் ஹவ் ஹேண்டட் ஓவர் இட் பை 2017. இன்னி வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. இன்னி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. ஸோ அவருக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்களேன். ஈவன் இட் மே நாட் பி கால்ட் அஸ் டபுள் ஜியோபார்டி. அதுக்கும் மேல ஒரு பக்கம் ஹி ஹாஸ் டு பே த டியூஸ் டு த பேங்க். அதர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப அவர் வேற இடத்துல வாடகை வீடு இருந்து அந்த வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இன்னொரு பக்கம் இதுக்காக டெய்லி அந்த ஆபீஸ போய் பார்த்து அவங்க கூட ஹி ஹாஸ் டு ஃபைட் அ லீகல் பேட்டில். அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இந்த ஃபிளாட் சிஸ்டம்ல. இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு பை எ கம்ப்ளீட்டட் ஃபிளாட். அதே மாதிரி ஃபிளாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ஆக்குபேஷன் சர்டிபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இட் இஸ் ஃபிட் ஃபார் ஆக்குபேஷன், குடிபுகுவதற்கு தகுதியான ஒரு குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்குபேஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். நான் இதுல சில வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். யூடிஎஸ், எஃப்எஸ்ஐ, ஆர்இஆர்ஏ. நேத்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து
பிரைவேட் சேட்டை கேட்டு வாட் இஸ் திஸ் ஆர்இ ஆர்ஏ அப்படின்லாம். இதெல்லாம் உங்களுக்கான வேலை. நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நெறைய பேர் ஃபிளாட்ஸ்ல இருப்போம். பட் ஆனா ஃபிளாட்ஸோடைய விஷயங்கள் பத்தி நமக்கு தெரியாது. அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. 1970ஸ்ல கொண்டு வந்தது. அத தவிர்த்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. எஃப்எஸ்ஐ ஃப்ளோர் சர்ஃபேஸ் இண்டெக்ஸ், எஃப்ஏஆர் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ரோட்ல இருந்து இவ்வளவு தூரத்துல வீடு இருக்கு, இவ்வளவு ஃப்ரண்டேஜ் இருக்கு. அதுல எத்தனை மாடி தான் கட்ட முடியும்? இல்ல இவ்வளோ பேக்ல இவ்வளோ இடம் விடணும், ஃப்ரண்ட்ல இவ்வளோ இடம் விடணும். இந்த மாதிரியான நார்ம்ஸ்லாம் இருக்குல்ல. இந்த நார்ம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருந்தா தான் யூ வுட் பி கிவன் லோன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிஷன் குடுக்குறது, என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்றது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில என்ன பார்த்தோம்? அப்சல்யூட் ரைட் ஒருத்தருக்கு இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு சொத்து அவரோடதாக இருந்தால், அத அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அத உருவாக்கலாம், காக்கலாம், அழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் ஆனா நடைமுறையில சில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். என் இடம் அதனால நான் என்ன பண்றேன்? ஈஃபில் டவர் மாரி மேல கட்ட முடியும். ஹைட்டா கட்டிக்கலாம். எவ்வளோ வேணா கட்டிக்கலாம். முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கும் இந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. எஃப்எஸ்ஐ, எஃப்ஏஆர், அத்தாரிட்டீஸ் கன்சர்ன் அதெல்லாம் இருக்கு. சரியா? அதே மாரி ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. லேட் 2000ஸ்ல கொண்டு வந்தது. 2016ல கொண்டு வந்த ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்ல ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஃபிளாட்டா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுல சில ரைட்ஸ் ஹஸ் பீன் கிவன் டு த பர்ச்சேசர்ஸ் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ். என்னென்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க அத ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய இத நீங்க எடுத்தீங்கன்னா, இது ஒரு நல்ல சான்ஸ். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது யாருக்காக தெரிஞ்சுக்கிறோம்? நமக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக நீங்க மெனக்கெடலாம். ஆ இப்போ நம்மலாம் என்ன பண்றோம்? ஒரு பொருள வாங்கிட்டா, அதோட முடிஞ்சிருச்சு போயிருச்சு நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறமா ஃபால்ட் வந்து நெறைய பேர் நம்ம கையில இருந்து தான் செலவு பண்றோம். பட் ஆனா அந்த ரெரா ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டா இருந்தா, ஈவன் ஆஃப்டர் ஹேண்டிங் ஓவர் பீரியட், வித்தின் 5 இயர்ஸ் ஆஃப் ஹேண்டிங் ஓவர், இஃப் சம் கைண்ட் ஆஃப் லீக்கேஜ் இன் பைப்ஸ் ஆர் அண்டர் ட்ரைனேஜ் இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது வித் ரிகார்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, அதுக்கு யாரு பொறுப்பேற்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வித்தவர் பொறுப்பேற்பார். ஈவன் ஹி மே பி அமர் பிரகாஷ் ஆர் ஈவன் ஹி மே பி காசக்ரான். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்கலாம்? அந்த ரெமடியர் நம்ம ஆ என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஆஃப் லா. வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் லா அண்ட் ஹவ் இட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி நான் தேவையில்லாததெல்லாம் எழுதியிருப்பேன். நானே ஒத்துக்கிறேன். உதாரணத்துக்கு லோன் சம்பந்தமாலாம் எழுதிருக்கீங்களே சார். டிலே ஆஃப் ஹேண்டிங் ஓவர் ஃபிளாட்ஸ்ல. அது என்ன சார் அது? பேங்கிங் பர்டன் ஆஃப் லோன்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோன் கொடுக்குற வரைக்கும் நம்ம பின்னாடியே வருவாங்க. திருப்பி நம்ம அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா க்ளோஷர் சார்ஜஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு ப்ராசஸிங் ஃபீ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போட்டு தே வுட் இம்போஸ் ஹியூஜ் பர்டன் ஆன் யூ. சரியா? அப்போ அது வந்து என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்ராட்ல இருக்காரு, ஆன் சைட்ல என் கூட யூஜி இன்ஜினியரிங் படிச்சவர். லோன் வாங்கிட்டாரு. அந்த லோனை ரீபே பண்றதுக்காக வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க போய் பண்றாங்க. பட் தே ஹவ் பீன் மேட் டு ரன் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். இல்ல லோன் யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் வரணும். சார் கொரோனா சீசன் சார், ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த்ஸா ஃபிளைட்ஸ் எதுவுமே இல்லை, வர முடியாது. ஒரு டைம் வந்து போனால் ஒரு 2 lakhs செலவாகும். அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஆஃப் அவர் பேங்க், திஸ் இஸ் த ப்ரொசீஜர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ வாட் இஸ் த ரெமெடி அவைலபிள்? இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆன விஷயங்கள் இருக்கு? வாட் இஸ் ஆம்பட்ஸ்மேன்? வாட் இஸ் த மெக்கானிசம், ரெட்ரஸல் மெக்கானிசம்? ஒரு லோன் அப்ரோச் பண்றோம், அதுல இந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது. வாட் இஸ் த ரெட்ரஸல் மெக்கானிசம்? எங்க நான் என்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் எங்க ப்ரெசென்ட் பண்ணணும்? எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்? எவ்வளவு நாளுக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணணும்? வாட் ஆர் த ரெமெடிஸ் அவைலபிள் டு த அஃபெக்டட் பர்சன்ஸ்? இந்த மாதிரி வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லி தர போறீங்க. உங்களுடைய ரிசர்ச் மூலியமா, உங்களுடைய கூகுளிங் அந்த திறமை மூலியமா பண்ணி தர போறீங்க. சரியா? நானும் உங்க மூலியமா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த இன்னைக்கு ஒரு 2-3 இது பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த ரெண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஃப்ராடுலண்ட் இது கூட பார்த்தோம். இந்த ரெண்ட் டிஸ்பியூட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்த ஒரு விஷயம் தான், பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். என்னோட கிளைண்ட்ஸோ, என்னோட ரிலேட்டிவ்ஸோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல நானும் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஸ்பியூட்ஸை, ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டிஸ்பியூட்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தவிர, நத்திங் பை இமேஜினேஷன். என்னோட கற்பனையின் விளைவு கிடையாது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. சரியா? அந்த ரெண்டல் டிஸ்பியூட்ஸ்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து செஷன் முடிச்சுக்கிறேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க
ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 4 lakhs பே பண்ணிருக்காங்க. லீஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. லீஸ் அக்ரிமெண்ட் போட்டவர் ஒரு எக்ஸ். He has 2 wives. Now he has vacated that premises. 2வது ஒய்ஃபும் அவங்க பசங்களும் இருக்காங்க. இவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. வீட்டை விட்டு போயிட்டாரு. Now she has been fighting a battle for returning the lease amount. அவங்க என்ன சொல்றாங்க, this lease agreement is entered not between you and me. It is entered between X and you. நீ போய் அவனை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. So what is the remedy available? What are the safety measures, etc. etc. இப்போ அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி எப்படி அதை ரெக்கவர் பண்றது, அந்த லோன் அமௌண்ட்டை, சாரி அந்த லீஸ் அமௌண்ட்டை, இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இருக்கு ஒரு பக்கம். 2 பார்ட்டிஸுக்குமே பாதிப்பு உண்டாகும். சில நேரங்கள்ல டெனண்டால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், லேண்ட்லோட பிரச்சனைகள் வரும். அதை எப்படி தீர்க்கணும், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ், வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா, வாட் ஆர் த ரெமெடிஸ் அவைலபிள், இதை பத்தி நீங்க டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. யூ ஹாவ் 100 seconds. ஓகே, சாரி, ஏதோ டெக்னிக்கல் எரர். நான் வேணும்னே பண்ணல. உங்களால் இங்கே எதுவும் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு சேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹாவ் அ ஹாப்பி டே. மறுபடியும் நான் உங்களை மண்டே சந்திக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.